ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகுட்டி. இன்றைக்கி என்ன ரெசிபின்னா சூப்பரான மண் சட்டி மீன் குழம்புங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு 4S ஃபேமிலி. நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு ஏரி கோல்வாசி மீன் சொல்லுவாங்க, இதை கோல்வாசி மீன் தான் எடுத்திருக்கேன். இது குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 3 பெரிய பழுத்த தக்காளி அதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போது ஒரு வானல் வச்சுக்கலாம். இதை வதக்கி அரைச்சி தாங்க சேர்த்து செய்ய போகிறோம் நம்ம. அதனால் ஒரு வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி அரைச்சி ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க சாப்பிட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக கலர் மாறினா போதும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், லைட்டாக கலர் மாறி இருக்கு. நம்ம வதக்கி இந்த மாதிரி சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலர் விட்டுக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது ஒரு மிக்ஸி ஜார் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், அரைச்சி இந்த பக்குவத்துக்கு அரைச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாங்காய். ஃபைனலாக மாங்காய் சேர்த்து இருக்குன்னா சூப்பராக இருக்கும். இப்போ மண் சட்டி வச்சுக்கலாம். இப்போ காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். 3-4 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, வெந்தயம் நல்லா ஓரளவுக்கு வறுபடணும். லைட்டாக ரொம்ப வறுபடுச்சுன்னா கசப்பு எடுத்துக்கும். அதனால் லைட்டாக வாசனை வர அளவுக்கு. இப்போது அரைச்சி வச்சுருக்கல அந்த தக்காளி வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எண்ணெயில் சேர்த்து செய்யும்போது அட்டகாசமாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மீன் குழம்பை அந்த மண் சட்டிலே வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி தாங்க சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவும் அப்படி தான் பண்ணுறோம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ மறுபடியும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன் எண்ணெயில் வதக்கி சேர்த்தேன்னா அந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சேர்க்கும்போது வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். இது நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இதோ பாருங்கள், சூப்பராக சலசலன்னு கொதிக்குது. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கலாம். மீன் வெந்திருக்கும், அரை வேக்காடு வெந்திருக்கும். லைட்டாக இந்த மாங்காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த மாங்காய் மீன் குழம்பு வேறு லெவலுங்க. அதுவும் மீன் குழம்புல மாங்காய் சேர்த்து சாப்பிடும்போது சொல்லவே வேணாம். பாருங்கள், சூப்பராக கொதிக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மாங்காய் மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.